வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சேனலுக்கு ஃபர்தராக இன்னொரு சேனல் எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த சேனல் இருக்குன்னா, இப்போ என்னுடைய சேனல் இருக்குன்னா ஃபர்தராக கார்ட்டூன் சேனலோ இல்லை மியூசிக் சேனலோ நான் எப்படி ஆட் பண்ணுறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஆர் டெக் பாயிண்ட். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெட் பட்டனை கிரே பட்டனாக மாற்றிடுங்க. தேடி வரணும்னா பெல் பட்டன் அமைக்கிடுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. லேர்ன், க்ரோ அண்ட் ஷேர் எவ்ரி திங். ஓகே, நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்தராக சேனல் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட எந்த வெப்சைட் இருக்கோ அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ காமனாக ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும்னா, டேரெக்டாக நம்ம யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து போயிட்டு சர்ச் பண்ணுறீங்க. என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா youtube.com அப்படின்றது நீங்கள் சர்ச் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது சிஸ்டமில் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஃபோன்லேயே கூட பண்ணலாம். ஃபோனில் போய் க்ரோமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்ன்ட்டு நான் டெஸ்க்டாப்பில் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி பண்ணிட்டு youtube.com அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நான் யூடியூப்குள்ளே போகிறேன். ஓகே, நம்ம யூடியூப் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. நான் வந்து டேரெக்டாக என்னுடைய அக்கௌண்ட், அதாவது நான் என்ன சேனல் வச்சுக்கிறேன்னா அந்த அக்கௌண்ட்டை தான் நான் இப்போ லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறேன். இப்போ மேலே வந்து லாகை கொடுத்துக்கிறாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யுவர் சேனல் அப்படின்ட்டு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் சேனல் அப்படின்னு கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்குள்ளே போகும். உங்கள் டேரெக்டான சேனலுக்குள்ளேயே அது போயிடும். ஸோ நீங்கள் சேனலுக்குள்ளே போனதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சேனல் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த கஸ்டமைஸ் சேனல் அப்படின்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மொபைலில் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றத வச்சுக்கிற மாதிரியே சிஸ்டம்லேயும் அது ஒரு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்றது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டமைஸ் சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு வெப்சைட் வந்து ஆட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. லேசாக ஸ்க்ரோல் மட்டும் பண்ணிங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே என்ன கொடுத்துருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செக்ஷன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. மெயினான வேலையே அந்த ஆட் செக்ஷனில் தான் இருக்க போகுது. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இந்த ஆட் செக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறதாலும் ஓகே தான் நான் சொல்லுவேன். ஆட் செக்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருவாங்கன்னா, நம்ம வந்து எதை கிளிக் பண்ணோன்னா ஃபீச்சர் சேனல் அப்படின்றத நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபீச்சர் சேனல் அப்படின்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்தராக என்ன சேனலை ஆட் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஏற்கனவே ஒரு சேனல் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா இந்த வீடியோ போடுறதுக்கோசமே நான் இந்த சேனலை மட்டும் சும்மா ட்ரையல் கோசம் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஈஸியாக காட்டும் போது நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து கற்றுக்கலாம். ஃபீச்சர் சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போகணும். இந்த மாதிரி கிளிக் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்டி டேப் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன கொடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேம் வந்து இதில் டைப் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சேனல் நேமை டைப் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு சேனலாக டேரெக்டாக நீங்கள் என்ன சேனலில் ஃபர்தர், அதாவது அடிஷ்னலாக நீங்கள் என்ன சேனல் வச்சுக்கிறீங்களோ அந்த சேனல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஃபர்தராக என்ன சேனல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மேஷப் அப்படின்றத நான் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். சும்மா ஒரு கன்சிடர் கோர்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2-3 சேனல் வச்சுருந்தாலும் அந்த டிக் பட்டனை நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டே வரலாம். குத்து முடிச்சதுக்கப்புறமா டன் குத்துருங்க. டன் குத்தனே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் சேனல் அப்படின்றது வந்து புதுசாக வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அது வந்து கொடுத்துக்கிறாங்க. நம்ம கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கே டைட்டில் எழுதுறதா இருந்தாலும் ஓகே தான். இங்கே உங்களுக்கு டைட்டில் எழுத தெரியல, க்ரியேட்டிவாக எனக்கு வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுளில் போட்டு பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக ஷோ பண்ணும். இங்கே இல்லைன்னா எனக்கு டைட்டிலே வேணாம்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. இங்கே டைட்டில் கொடுக்குறது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீச்சர் சேனலுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் செக்ஷன் கண்டென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் கண்டென்ட்ஸ்னால் அந்த கண்டென்ட் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் டைட்டில் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எம்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே கூட நம்ம டைட்டிலை வந்து கிளிக் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம வந்து கிளிக் பண்ண நம்ம தப்பு தான். ஸோ நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து என்னுடைய புது மியூசிக் சேனல்
இது வந்து புது கார்ட்டூன் சேனல் அப்படின்றத டைப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது என்னுடைய புது ஒரிஜினல் சேனல், ரொம்ப நாளாகவே இருக்குது அப்படின்றத டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணிடலாம். நான் வந்து என்ன டைப் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மை நியூ ரீமிக்ஸ் சேனல் லிசன் அ வைல் அப்படின்றத நான் வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு நம்ம டைட்டிலை க்ரியேட் பண்ணியாச்சு, சேனலை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை, பப்ளிஷ்ன்றதை கொடுத்துடலாம். ஓகே, நம்ம பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க சேஞ்ச்டு பப்ளிஷ்டு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கோ டு சேனல் அப்படின்னு ப்ளூ கலரில் டைப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சேனலுக்குள்ளேயே போகலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டெரக்டாக உள்ளே இப்போ கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு சொன்னோடனே புதுசாக இன்னொரு வெப்சைட் ஓப்பன் ஆச்சு. நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் மை ஸ்டுடியோ அதுக்குள்ளே நான் வந்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம சேனல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக காட்டாது. ஏன் காட்டாதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ரீஃப்ரெஷ்ஷே பண்ணல. ஸோ அது காட்டுறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே காமிச்சிக்கிறாங்க பாருங்க, நம்ம எடிட் பண்ணனாலும் வந்துடுச்சு. என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா எலக்ட்ரோ மேஷப் மை நியூ ரீமிக்ஸ் மியூசிக் சேனல் லிசன் அ வைல். நம்ம என்ன டைப் பண்ணுமோ அதை அப்படியே டேரெக்டாக மேலே காமிச்சிடும். இங்கே வேணால் ஃபோன்லேயே கூட எடுத்து பார்க்கலாம். அது ஹோம் அப்படின்ற இடத்துலையே கீழே வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி புது சேனல் அப்படின்றது காமிச்சிருப்பாங்க. நம்ம தனியாக போய் பார்க்குறதா இருந்தாலும் இந்த சேனல்ஸை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் நண்பா. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் பேக் தான் இது. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மேலே ஆக்குறதுனா ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது இது மட்டும்தான், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ நான் அதனால தான் கேட்குறேன். நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட ப்ரைவேட்டாக ஏதாச்சும் பேசணும், நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.